சிவயோகிஸ், நான் உங்கள் ரஞ்சினி. சிவபெருமானுடைய தொண்டர்கள், சீடர்கள், இவங்க நிறைய பேருக்களோட விஷ்லிஸ்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கோயில் 2 கோயில் இல்லை 3 கோயில்களாக இருக்கும். பர்வதமலை, சதுரகிரி, வெள்ளையங்கிரி மலை. இதில் இந்த தென்கைலாயம்னு அழைக்கப்படுற பர்வதமலை நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு கனவாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம இந்த கோயிலுக்கு போகணும். நிறைய பேர் அடிவாரம் வரையும் போயிட்டு இல்லை பாதி தூரம் போயிட்டு மேலே போக முடியாமலாம் திரும்பி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பர்வதமலை சிவனையே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பர்வதமலை கோயிலில் கீழே அடிவாரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அன்னதானம் செய்வாங்க. இருக்கிறதுலையே இந்த இடத்துல அன்னதானம் நடக்கக்கூடிய, அதாவது 2வது இடம் இல்லை முதலிடம் கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே மட்டும்தான் 24 மணி நேரமும் அன்னதானம் நடக்குது. இங்கே பாருங்களேன், எத்தனை டபரா சோறு, அப்படியே கஞ்சி இருக்கும், சாப்பாடு இருக்கும், ஒரு டபரா முடிய அந்த இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பொருள் உதவியோ பண உதவியோ நிறைய பேர் செய்கிறாங்க. ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபாய், 5000 ரூபாய், அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே மேலே கோயில் வரைக்கும் போயிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் பாதி தூரம் போயிட்டு ஐயோ என்னால் போக முடியல, நடக்க முடியல, கால் வலி, என் அப்பன் கூப்பிடல, அம்மா கூப்பிடலன்னு சொல்லிட்டு திரும்பி வரதை பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துக்கு பணம் செலுத்துறது மூலிமா இத்தனை பேர் போகிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருமே பசி ஆறிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த 1 ரூபாயோ 500 ரூபாயோ அவங்களோட வயிற்றுக்குள்ளே ஒரு பருக்கையாக போகும் பார்த்தீங்களா. பர்வதமலை சிவனே உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இதை விட வேறு நல்ல வழி வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு நம்பர் போட்டிருக்கேன். அவரோட நேம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஜிபேயில் வரும். உங்களால் பர்வதமலை போக முடியல, என்னால் ஏற முடியல, கஷ்டமாக இருக்குது, இந்த தடங்கள் வருது, அந்த தடங்கள் வருது அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த பர்வதமலை சிவனையே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த நம்பருக்கு இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, எத்தனை முறை பார்க்குறீங்களோ, உங்களால் முடிஞ்ச காணிக்கை இந்த நம்பருக்கு போட்டுருங்க. 1 ரூபாவா இருக்கலாம், இல்லை 100 ரூபாவா, 500 ரூபாவா, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. இந்த தகவலை நம்பாதவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. இந்த ஐயா பேசின பதிவையும் நான் இந்த வீடியோவோட போடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கோடான கோடி பேர் போகிறாங்க. இந்த 2 நாட்களாக நான் பர்வதமலையில் தான் இருந்தேன். கொஞ்சம் நஞ்சம் ஜனங்க இல்லை, பாருங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க. இத்தனை பேரும் ஆக்சுவலாக முதல்லலாம் பர்வதமலை நேராக கோயிலுக்கு போகிற மாதிரி வழி இருக்கும். ஆனால் இப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அன்னதான கூடத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அதனால் 24 மணி நேரமும் அங்கே சாப்பாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. வர மக்கள் எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு அழைச்சி சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. சாப்பிடுங்கன்னு கேட்குறவங்க யாருக்கிட்டையும் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. வயிறார சாப்பிட்டவங்க ஒரு 10 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாவோ கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அங்கே போக முடியாத ஜனங்களாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சிவனை பார்க்கறதுக்கு ஒரு அரிய வழியை சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை போட்டுட்டு இந்த நாட்களில் சிவனை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு சந்தோஷமாக அவளோட அருளால் நிம்மதியாக இருங்க. இல்லை பணமாக அனுப்ப முடியாதவங்க, ஜிபே இல்லாதவங்க, உங்களுக்கு ஏதாவது பொருளை அனுப்பணும்னு நினச்சாலும் நான் கமெண்ட் பாக்ஸில் அந்த ஐயாவோட அட்ரஸ், அதாவது பர்வதமலை, நீங்கள் எந்த இடத்துக்கு கொரியர் ஏதாவது அனுப்புகிறோன்னு நினைக்கிறீங்களா அந்த அட்ரஸ் போடுறேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் கூட அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய அந்த 1 ரூபாயோ ஒரு பொருளோ அங்கே பர்வதமலையை கஷ்டப்பட்டு ஏறி போய் சிவனை பார்க்குறவங்களோட வயிற்றுக்கு ஒரு நல்ல உணவாக அமையும். அது உங்களுக்கும் இல்லாமல் உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்து கோடான கோடி புண்ணியத்தையும், உங்கள் தலைமுறையே போய் பர்வதமலையை பார்த்துட்டு வந்ததோட புண்ணியத்தையும் தரதுக்கு ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வெரிஃபை பண்ணிகிட்டே பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மட்டும் 1 ரூபி பெய்டு அப்படின்றது மட்டும் போட்டுருங்க. ஸோ எத்தனை பேர் போடுறீங்க அப்படின்றது, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துது, நம்மளால் எத்தனை பேருக்கு பர்வதமலையை போய் பார்க்க முடியுது, போகாமலேயே ஐயனை தரிசிக்க முடிஞ்சுது, நாங்களும் தெரிஞ்சுப்போம். தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி. நன்றி, வணக்கம்.